நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு சத்தியத்தை குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் வசனம் 15. 2 தீமோத்தி சாப்டர் 2 verse 15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. இந்த வார்த்தைகளை பவுலடியார் குமாரன் அவர் அன்பா அழைக்கிற தீமோத்தேயுக்கு எழுதியிருக்கிறாரு. இந்த நிருபத்தின் வாயிலாக தீமோத்தேயுக்கு நிறைய அறிவுரைகளை அவர் சொல்றத பார்க்கலாம். அப்படியாக இந்த வசனத்துல நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் சொல்லியிருக்காரு. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரும் வெட்கப்படாத படிக்கு அந்த சத்திய வசனத்தை பகுத்து போதிக்கிறவர்களாக இருக்கணுங்கிறத இந்த இடத்துல பவுலடியார் தெளிவாக சொல்றாரு. இங்க சத்திய வசனம்னு சொல்லப்படும் போது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷத்தை குறிக்கிறதாக இருக்கு. ஏன்னா வேதத்துல இருக்கிற எல்லாமே நமக்கு சத்திய வசனமாகவே இருக்கு. அது எல்லாமே ஆவியானவரால அருளப்பட்ட வார்த்தைகளாக சமூலமும் சத்தியமாக இருக்கு. அப்படி எல்லாமே சத்திய வசனமாக இருக்கும் போது இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறிப்பாக பவுலடியார் குறிப்பிடுகிறாரு. அப்படியாக சுவிசேஷத்தை பற்றின சத்திய வசனத்தை எல்லாருக்கும் அறிவிக்கும் போது அதை பகுத்து போதிக்கிற ஞானத்தை உடையவர்களாக இருக்கணும். அப்படியாக செய்யும் போதே தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருக்க முடியும்னு சொல்லி நிறைவு செய்யறாரு. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பற்றின சத்திய வசனத்தை போதிக்கும் போது அதை கேட்டு எல்லாருமே விசுவாசிகள் ஆவாங்கிறது இல்ல. அப்படி விசுவாசிகள் ஆகிறவங்களுக்கு அந்த மகிமையின் ஒளியானது தேவ சாயலாக இருக்குங்கிறத அறிந்து கொள்ள முடியுது. இத 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கும்போது, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். எப்படியாக நம்முடைய இருதயங்களை பிரகாசிக்க முடியும்? கிறிஸ்துவின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளாகும் போது நம்முடைய இருதயங்கள்ல ஒளியாக அவர் பிரகாசிக்கிறாரு. அப்படியாக இருளின் ஆதிக்கத்திலிருந்து நீங்கினவர்களாக நாம காணப்படுகிறோம். ஆனா இந்த சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிக்காதவங்க இந்த பிரபஞ்சத்தின் தேவனால மனதளவுல குருடாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்காங்க. இதையே 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அப்படியாக மனக்கண்கள் திறக்கப்படாதவர்களாக அவிசுவாசிகள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு சத்திய வசனத்தை போதிக்கும் போது அவர்கள் எதிர்பேசுகிறவர்களாகவும் விவாதம் பண்ணுகிறவர்களாகவும் சண்டை பிடிக்கிறவர்களாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கும் போது நிதானமா இந்த சத்திய வசனத்தை பகுத்து போதிக்கக்கூடியவர்களாகவே கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்கள் இருக்கணும்னு சொல்லி பவுலடியார் இங்க அறிவுறுத்துறாரு. ஏன்னா இதே அதிகாரம் 24 மற்றும் 25வது வசனத்துல பார்த்தோம்னா, எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அந்தபடி எதிர்பேசுகிறவர்களுக்கு சத்தியம் இன்னதுன்னு அறியும்படியான ஒரு மனத்தெளிவை உண்டு பண்ணுகிறவர்களாகவும் பிசாசானவனுடைய இச்சையில சிக்கொண்டு மயக்கம் தெரியாம அவருடைய கன்னிகளுக்கு அவர்களை விளக்கும்படியாக சாந்தமாய் உபதேசிக்கிறவர்களாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு பவுலடியார் சொல்லியிருக்காரு. இப்படியான அறிவுரைகளை தீமோத்தேயுக்கு சொல்லி அவரை நல்ல ஒரு ஊழியக்காரராக இருக்க ஊக்குவிக்கிறாரு. இது தீமோத்தேயுக்கு மாத்திரம் இல்ல, ஆவியானவரால நம்ம ஒவ்வொருவருக்கும் அருளப்பட்ட நிருபமாக இருக்கு. நாம ஒவ்வொருவருமே தேவனுடைய ஊழியக்காரர்களாகவே இருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே சுவிசேஷம் அறிவிப்பது கடமையாக இருக்கு. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1 வசனத்துல, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக எந்த சமயத்திலும் திருவசனமாகிய சுவிசேஷத்தை அநேகருக்கு அறிவிக்கிறவர்களாக நாம இருக்கணும். அப்படி அறிவிக்கும் போது நாம எப்படிப்பட்ட நிதானத்தோடும் சாந்தத்தோடும் அவர்களை அணுகணும், அவர்களுக்கு எந்தபடியாக இந்த வார்த்தைகளை உபதேசிச்சு புத்தி தெளிவை உண்டு பண்ணுன்னு சொல்லி இந்த நிருபம் நமக்கு காண்பிக்குது.
அப்படியாக சத்திய வசனத்தை நிதானமா பகுத்து போதிக்கணும்னா முதலாவது அந்த சத்திய வசனத்துல நாம தேர்ந்தவர்களாக இருக்கணும் இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷ வார்த்தைகளை இன்னும் அநேக கிறிஸ்தவர்கள் முழுமையாக அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்காங்க. அப்படி தேவனுடைய சாயலா இருக்கிற சுவிசேஷத்தின் மகிமையின் ஒளியானது நமக்குள்ளார பிரகாசிக்கும் போதே அதை அநேகருக்கு நாம வெளிப்படுத்த முடியும். அப்படி நாம வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறதுக்கு சத்திய வசனத்துல தேர்ந்தவர்களாக நாம மாறணும் இல்லையா? அப்படி அதை அநேகருக்கு அறிவிக்கிறதுக்கு சத்திய வசனத்துல நாம தேர்ந்தவர்களாக பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு அந்த வார்த்தைகளின் ஞானத்தை அநேகருக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். அதற்குரிய நீடிய பொறுமையும் சாந்தமும் நிதானமும் நமக்குள்ளார காணப்படணும். இதையெல்லாம் நாம அறிந்து கொண்டு அநேகருக்கு சத்திய வசனத்தை அறிவிக்கணுங்கிறதுக்காகவே இந்த வார்த்தைகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து ஆவியானவர் துணை கொண்டு சத்திய வசனத்துல நாம முதலாவதாக தேர்ந்தவர்களாக மாறி அதை அநேகருக்கு அறிவித்து அவர்களை தேவனுக்கு நேராக ஆதாயப்படுத்த அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேல் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, சத்திய வசனத்தை போதிக்கிற கடமை எங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்குங்கிறத உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு காண்பிக்கிறது தகப்பனே. அப்படியாக சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணுவதற்கு தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சத்திய ஆவியானுடைய துணை கொண்டு நாங்க இந்த சத்திய வார்த்தைகளை நிதானித்து அறிந்து அதை அநேகருக்கு பகுத்து போதிக்கிறவர்களாகவும் சாந்தமாய் உபதேசிக்கிறவர்களாகவும் இருக்கணும் ராஜா. அப்படியாய் அநேகருக்கு உம்முடைய சத்திய வசனத்தை அறிவித்து அவர்களையும் தேவனுடைய சாயலா இருக்கிற மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியை அறிந்து கொள்ளும்படியாக செய்வதற்கு தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்கப்பா. அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.